தெரியலன்னு எழுதியிருக்காரு. கரெக்ட். வெற்றினா மத்தவங்கள தாக்குறதுன்னு நினைச்ச ஒரு இளைஞர் எப்படி ஒரு ஆழமான தத்துவ ஞானியா மாறினார், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ரூஸ்லியோட சண்டைகளை பத்தி இல்ல, அவரோட சிந்தனைகளை பத்தி. ஆமா, அவரோட தனிப்பட்ட டைரி குறிப்புகள், அவர் எழுதின கடிதங்கள், அப்புறம் அவர் மகள் ஷானன் லீ தொகுத்த புத்தகங்கள்ல இருந்து தான் இந்த விஷயங்களை எடுத்திருக்கோம். சுய கண்டுபிடிப்பு, உறவுகள், தனிப்பட்ட வளர்ச்சின்னு அவர் எவ்ளோ ஆழமா யோசிச்சிருக்காருன்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். குறிப்பா அந்த எதிராளிங்கிற வார்த்தைக்கு அவர் கொடுக்கிற அர்த்தம், அது நம்ம பார்வையே மாத்திரும்னு நினைக்கிறேன். நிச்சயமா, அதுதான் இந்த உரையாடலோட மையப்புள்ளி. ஆமா, எனக்கும் அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. இந்த உரையாடல் மூலமா ப்ரூஸ்லியோட தத்துவங்களை உங்க அன்றாட வாழ்க்கையில, குறிப்பா உங்க உறவுகள்ல எப்படி பயன்படுத்தலாம்னு புரிஞ்சுக்க உதவணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா. சரி, வாங்க இந்த விஷயத்துக்குள்ள ஆழமா போலாம். முதல்ல அந்த முரட்டுத்தனமான இளைஞர் எப்படி தத்துவத்துக்குள்ள வந்தார், அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. அவரே சொல்றார், நான் நினைக்கக்கூடிய ஒரே உறுதியான விஷயம் என் கைகள் தான் அப்படின்னு. அவருக்கு ஏதாவது பிடிக்கலன்னா பேசி தீர்க்கிறத விட அடிச்சு தீர்க்கிறது தான் சரிங்கிற மனநிலையில இருந்திருக்கார். ஓ. ஆனா அவரோட வாழ்க்கையில திருப்புமுனை ஏற்பட்டது அமெரிக்காவுல வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துல தான். அப்படியா? அங்க ஒரு ப்ரொஃபசர் இவரோட கேள்வி கேட்கிற குணத்தை பார்த்துட்டு, நீ ஏன் தத்துவம் படிக்க கூடாது, மனுஷன் எதுக்காக வாழ்றான்னு தத்துவம் உனக்கு சொல்லுன்னு சொல்லிருக்கார். ஓ, அப்பதான் அந்த தேடல் ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் அவரு உடற்கல்வி தான் படிப்பாருன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவரு தத்துவத்தை தேர்ந்தெடுத்தது ஒரு பெரிய மாற்றம். ஆமா, அதுவும் அவர் உடனே தற்காப்பு கலைக்கும் தத்துவத்துக்கும் உள்ள தொடர்பை புரிஞ்சுக்கிட்டார். தற்காப்பு கலையில தத்துவத்தோட ஆன்மாவை செலுத்த விரும்புகிறேன் அப்படின்னு அவர் எழுதினதுல இருந்தே அது தெரியுது. அதாவது சண்டை போடுறதுங்கிறது வெறும் உடல் ரீதியான செயல் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு ஏன் இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும்னு நம்பினாரு. சரியா சொன்னீங்க. இதுதான் அவரு சுய உதவிங்கிற ஒரு கருத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனா சுய உதவினாலே நமக்கு கினிகார்னியால அடுக்கி வச்சிருக்கிற புத்தகங்கள் தானே ஞாபகம் வரும். ஆமா. ப்ரூஸ்லியோட பார்வை அதிலிருந்து எப்படி மாறுபடுது? நல்ல கேள்வி. அவர் சொல்ற சுய உதவி அது இல்ல. அதோட சாராம்சம் என்னன்னா, உங்களுக்கு நீங்க தான் உதவ முடியும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க மத்தவங்க கிட்ட உதவி கேட்டா கூட அந்த உதவியை நாடி போற செயலே ஒரு சுய உதவிதான். ஏன்னா அந்த முடிவை நீங்க தான் எடுக்கிறீங்க. அது ஒரு சுய வலுவூட்டல் செயல்முறை. இது ஒரு நல்ல பாயிண்ட். சுய உதவினா தனியா உட்கார்ந்து ஏதோ செய்யணும்னு அர்த்தம் இல்ல. உதவி கேட்கறதே ஒரு சுய உதவிதான். அந்த வகையில ப்ரூஸ்லி பயன்படுத்தின ஒரு முக்கியமான கருவிதான் இந்த ஜர்னல் எழுதுறது, இல்லையா? நிச்சயமா. ஜர்னல் எழுதுறது அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கமா இருந்திருக்கு. நம்ம மனசுல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடும். அதை அப்படியே விட்டா அது காத்தோட போயிடும். உண்மைதான். ஆனா அத ஒரு காகிதத்துல எழுதும்போது அதுக்கு ஒரு வடிவம் கிடைக்குது. அது ஒரு திட்டமா மாறுது. நாம என்ன நினைக்கிறோம், என்ன செய்ய போறோம்னு நமக்கே ஒரு தெளிவு கிடைக்குது. இது நம்மை நாமே பொறுப்பேற்க செய்யுது. ஆமா, சும்மா யோசிக்கிறத விட இத நான் செய்ய போறேன்னு எழுதும்போது அதுக்கு ஒரு சக்தி கிடைக்குது. சரி, இந்த சுய ஆய்வுல இருந்து அவர் உறவுகளை பத்தி என்ன கத்துக்கிட்டார்? குறிப்பா அந்த எதிராளிங்கிற கான்செப்ட். எதிராளினாலே நமக்கு எதிரி தானே, அவர் அதை எப்படி பாக்குறாரு? இங்கேதான் விஷயமே இருக்கு. ப்ரூஸ்லி பார்வையில எதிராளி என்பவர் எதிரி கிடையாது. அவர் நம்ம கூட பயிற்சி செய்யற ஒரு பங்குதாரர், ஒரு ஸ்பாரிங் பார்ட்னர். ஓ, ஒரு பங்குதாரரா? ஆமா. அவர் சொல்றாரு, உங்களை நீங்களே முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இன்னொருத்தரோட உறவுல இருக்கும்போது தான் அது முடியும்னு. உங்களோட உண்மையான குணம், நீங்க எப்படி பிரதிக்கிரியை செய்றீங்கிறது எல்லாமே இன்னொருத்தர் முன்னாடி தான் வெளிப்படும். இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் என்டர் தி டிராகன் படத்துல வர்ற ஒரு காட்சி. சொல்லுங்க. டெக்னிக்கலா ஒரு உதைய விடுவான், ஆனா அதுல எந்த உணர்ச்சியும் இருக்காது. உடனே லீ, என்ன இது ஒரு கண்காட்சியா, இதுல உணர்ச்சி பூர்வமான உள்ளடக்கம் வேணும்னு சொல்வார். ஓகே, அப்போ அந்த மாணவன் என்ன செய்வான்? அடுத்து லாவோ ரொம்ப கோவமா ஆக்ரோஷமா ஒரு உதைய விடுவான். அதையும் லீ சுலபமா தடுத்துட்டு, நான் உணர்ச்சி பூர்வமான உள்ளடக்கம்னு தான் சொன்னேன், கோபம்னு சொல்லல. இப்ப மறுபடியும் முயற்சி செய், ஆனா இந்த தடவை என்னோட சேர்ந்து செய் அப்படின்னு சொல்வார். என்னோட சேர்ந்து செய், அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் என்னுடன் உறவில் இரு, அதாவது என் ஆற்றலை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நீ செயல்படு. இந்த முறை லாவ உதைக்கும் போது அது துல்லியமா நோக்கமுள்ளதா இருக்கு. லியோ அந்த உதைக்கு ஏத்த மாதிரி நகர்வார். ஓ, அப்போ அது ஒரு சண்டையா இல்லாம ஒரு ஒத்துசைவான நடனம் மாதிரி இருக்கும். சரியா சொன்னீங்க. அந்த உறவு ஏற்படும் போதுதான் செயல் சரியா அமையுது. வாவ்,
அந்த சின்ன காட்சிக்குள்ள இவ்ளோ அர்த்தம் இருக்கா? அதுல இன்னும் சில பிரபலமான வசனங்கள் வருமே. சிந்திக்காதே, உணர் அப்படின்னு சொல்வாரே. ஆமா, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு லாவோ யோசிக்க ஆரம்பிக்கும்போது லீ அவன் தலையில லேசா தட்டி சிந்திக்காதே உணர்னு சொல்வார். ம் அதாவது அந்த அனுபவத்திலிருந்து விலகிப் போய் அதை ஆராயாத, அந்த க்ஷணத்துல முழுசா இருன்னு அர்த்தம். அதோட தொடர்ச்சியா தான் அந்த புகழ்பெற்ற வசனம் வரும். இது நிலவை சுட்டிக்காட்டும் விரலை போன்றது. விரலிலேயே கவனம் செலுத்தினால் அந்த சொர்க்க மகிமையை இழந்து விடுவாய். கரெக்ட். அனுபவத்தோட ஒரு சின்ன பகுதியில மட்டும் கவனம் செலுத்தாம முழு அனுபவத்தையும் உணரணுங்கிறது தான் அதோட பொருள். கடைசியா வணங்கும்போது கூட எதிராளியிடமிருந்து கண்களை எடுக்காதேன்னு சொல்வார். அதாவது அந்த உறவிலிருந்து ஒருபோதும் துண்டிக்கப்படக்கூடாது. எப்போ விழிப்புணர்வோட இருக்கணும். ஆமா, இது நம்ம அன்றாட உறவுகளுக்கு அப்படியே பொருந்துதே. நாம ஒரு நண்பரை பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க, நாம ரொம்ப உற்சாகமா இருக்கலாம். ஆனா அவர் சோகமா இருந்தா நம்மளோட ஆற்றலை உடனே மாத்திக்குவோம் இல்லையா? ஆமா. அவங்க உணர்வை நாம உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி நடந்துக்குவோம். அதுதான். சரியா சொன்னீங்க. நம்முடைய உறவுகள் தான் நம்ம உள்ளுலகத்தோட பிரதிபலிப்பு. உங்களுக்கு முன்னாடி நிக்கிற நபர் தான் உங்களை உங்களுக்கே தெளிவா காட்டக்கூடிய ஒரு சிறந்த கண்ணாடி. எனக்கு இதுல ரொம்ப ஆச்சரியமாப்பட்ட விஷயம் ப்ரூஸ்லி போட்டிய நம்பலைங்கிறது தான். ஒரு தற்காப்பு கலை வீரர், உலகமே கொண்டாடின ஒரு ஃபைட்டர் போட்டிய வேண்டான்னு சொன்னா நம்ப முடியலையே. ஏன் அப்படி சொன்னார்? ஏன்னா போட்டிங்கிறது நம்மள வெற்றியாளர்கள் தோல்வியாளர்கள்னு பிரிக்குது. அது நம்ம கவனத்தை நம்மளோட சொந்த வளர்ச்சியிலிருந்து திருப்பி மத்தவங்கள ஜெயிக்கிறதுல கொண்டு போகுதுன்னு அவர் நினைச்சார். ஓ, இதுக்கு பதிலா அவர் நீரோட தன்மைய ஒப்பிடுறார். நீர் பூமிக்கு எதிரா போட்டி போடுறதில்ல, அது ப்ரொஸ்டா இருக்கு. சில சமயம் நீர் கரைய மீறி போகும், சில சமயம் கரை நீரோட போக்க மாத்தும். ஆனா அங்க போட்டி இல்ல. அப்போ வாழ்க்கை ஒரு போட்டி இல்ல, அது ஒரு இணை உருவாக்க, ஒரு கோ கிரியேஷன் சொல்றீங்க. அப்போ வெற்றி தோல்விங்கிறதே கிடையாதா? அவர் பார்வையில கிடையாது. நாம ஒவ்வொரு அனுபவத்தையும் நடுநிலையா அணுகினா அங்க வெற்றி தோல்விக்கு இடமே இல்ல. என்ன நடக்குது, அதுக்கு நாம எப்படி பதில் அளிக்கிறோங்கிறது மட்டும்தான் இருக்கு. ஆனா நம்ம மனசுக்குள்ள ஜெயிக்கணுங்கிற ஆசை ஓடிக்கிட்டே இருக்குமே. ப்ரூஸ்லி இத ஒரு நோயாவே பார்க்கறார். சொல்லப்போனா இது மாதிரி 6 உறவை கெடுக்கும் நோய்களை பட்டியலிடுறார். ஆமா முதல் நோயே ரொம்ப நேரடியானது. ஆமா முதல் நோய் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை. நான் ஜெயிக்கணும், மத்தவங்க தோற்கணும்னு நினைக்கிறதே ஒரு நோய்தான். இரண்டாவது தந்திரமான புத்திசாலித்தனத்தை வெளிக்காட்டும் ஆசை. அதாவது மத்தவங்க உணர்வை பத்தி கவலைப்படாம நான் எவ்வளோ புத்திசாலின்னு காட்டிக்க முயற்சி செய்யறது. கரெக்ட். மூணாவது கற்ற அனைத்தையும் காட்டிக்கொள்ளும் ஆசை. இது நம்ம நிறைய பேர் செய்யறது. மத்தவங்க பேசுறத கேட்காம எனக்கெல்லாம் தெரியும்னு பேசிட்டே இருக்கிறது. ஆமா. நாலாவது எதிரியை வியக்க வைக்கும் ஆசை. அதிர்ச்சியான செயல்களை செஞ்சாவது மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறது. அடுத்த ரெண்டும் இன்னும் கொஞ்சம் நுட்பமானது. ஐந்தாவது செயலற்ற பாத்திரத்தை வகிக்கும் ஆசை. இதுக்கு அர்த்தம் எல்லோருக்கும் பிடிச்சவரா இருக்க முயற்சி பண்றது. ஆமா, இது நம்ம பலருக்கும் பொருந்தும் நினைக்கிறேன். ஒரு விவாதத்துல நமக்கு ஒரு கருத்து இருந்தாலும் சண்டையை தவிர்க்க அமைதியா இருந்துடுவோம். ஆனா ப்ரூஸ்லி பார்வையில அதுவும் ஒரு நோய் தான் இல்லையா? ஆமா, ஏன்னா உங்க தேவைகளை தியாகம் செஞ்சு மத்தவங்க உங்களை விரும்பணும்னு நீங்க நடிக்கிறீங்க. அது உண்மையான உறவு இல்ல. சரி, ஆறாவது நோய் என்ன? ஆறாவது நோய் ரொம்ப சுவாரஸ்யமானது. தன்னிடம் உள்ள நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஆசை. அது என்னது? இது என்னன்னா, நான் என்ன மேம்படுத்திக்கன்னு மத்தவங்க கிட்ட காட்டிக்கிறது. நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, வகுப்புகளுக்கு போறது மாதிரி நடிச்சிட்டு, ஆனா உண்மையில கொஞ்சம் கூட மாறாம இருக்கிறது. நான் மாற முயற்சி செய்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும், நான் மாற வேண்டியதில்லைங்கிற மனநிலை. இந்த 6 நோய்களுமே வெளி உலகத்திலிருந்து கிடைக்கிற அங்கீகாரத்தை நோக்கியே இருக்கு. இது உண்மையான உறவை தடுக்குது. ஆமா. ப்ரூஸ்லி சொல்றார், சண்டையின் முடிவை பத்தி எதிர்பார்ப்பது ஒரு பெரிய தவறு. அங்கே சண்டையிட யாரும் இல்ல, கடந்து பார்க்க ஒரு மாயை மட்டுமே உள்ளது. நாம மத்தவங்களோட போட்டி போடதா நினைக்கும்போது உண்மையில நம்ம ஈகோவோட தான் போராடுறோம். சரியா சொன்னீங்க. இந்த நோய்கள் உங்கள்கிட்ட இருக்கான்னு நீங்களே உங்களை கேட்டு பார்க்கலாம். உதாரணமா, மத்தவங்க உங்களை ஜட்ஜ் பண்றாங்கன்னு நீங்க புகார் செஞ்சா, அந்த நிமிஷம் நீங்க அவங்கள ஜட்ஜ் பண்றீங்க. ஆமா. ஒருத்தர் உங்ககிட்ட அன்பா இல்லைன்னு கோபப்பட்டா, அந்த நேரத்துல நீங்களும் அன்பா இல்ல. இதுதான் அந்த கண்ணாடி. ஆனா அந்த கண்ணாடியில பாக்குறது சில சமயம் கஷ்டமா இருக்குமே. நம்ம தப்ப ஒத்துக்காம அடுத்தவங்க மேல பழிய போட்டுடுறோம். ப்ரூஸ்லி இந்த பழி விளையாட்டு பத்தி என்ன சொல்றார்? இது ரொம்ப முக்கியமான கட்டம். நாம காயப்படும்போது இயல்பாவே மத்தவங்க மேல பழி சுமத்தி நம்மள ஒரு பாதிக்கப்பட்டவராவோ
இல்லைன்னா கதாநாயகனாவும் சித்தரிக்கிற கதைகளை உருவாக்குறோம். ஆமா, அது நடக்குது. நம்ம பார்ட்னர் சரியா பேசலையா, அவர் ஒரு சுயநலவாதின்னு ஒரு கதை. நண்பர் ஃபோன் எடுக்கலையா, அவருக்கு நம்ம மேல அக்கறையே இல்லைன்னு ஒரு கதை. இப்படிதான் பழி விளையாட்டு ஆரம்பிக்குது. இதுல வெளியே வர்றதுக்கு என்ன வழி? முதல் படி நடுநிலைக்கு வரது. ஒரு கதைய உருவாக்காம என்ன நடந்துச்சுங்கிற உண்மைய மட்டும் பார்க்கணும். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். உதாரணமா, என் நண்பர் நான் அனுப்பின 3 மெசேஜுக்கு பதில் அனுப்பல, இதுதான் உண்மை. அவர் என்னை பத்தி கவலைப்படல, இது நீங்க உருவாக்குற கதை. இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஓகே, உண்மையை மட்டும் பார்த்த பிறகு அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்தது உணர்ந்து பேசுங்கள். அதாவது உங்க உடலை கேட்டு உணருங்க. இந்த பிரச்சனை உண்மையிலேயே உங்களோடதா இல்ல மத்தவங்களோடதான்னு பாருங்க. சந்தேகம் இருந்தா நீங்களா ஒரு முடிவுக்கு வராம நேரடியா பேசுங்க. உங்க நண்பர்கிட்ட எல்லாம் ஓகேவா, உங்ககிட்ட இருந்து பதில் வராததால கொஞ்சம் கவலையா இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். அனுமானங்களை விட நேரடியான உரையாடல் பல பிரச்சனைகளை தீர்த்திடும். ஆனா அப்படி நேரடியா பேச சில சமயம் தயக்கமா இருக்குமே. அந்த தயக்கம் எங்கிருந்து வருதுன்னு ஆராயணும். ஒருவேளை அவங்க என்ன பதில் சொல்வாங்களோங்கிற பயமா இருக்கலாம். ஆனா உண்மையான உறவுல வெளிப்படைத்தன்மை ரொம்ப முக்கியம். சரிதான். மிக முக்கியமா, உறவுங்கிற கண்ணாடியில நீங்க பாக்குற நபர் கடைசியில நீங்க தாங்கிறத ஏத்துக்கணும். இது கொஞ்சம் விளக்க முடியுமா? உங்க நண்பர் உங்களை மோசமா நடத்தினதால நீங்க கோபமா இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அவர் மேல கோபப்படுறதை விட உங்க கோபத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உங்க சொந்த குணங்களை கவனிங்க. ஒருவேளை உங்க உள்ளே இருக்கிற தீர்ப்பு சொல்ற குணம்தான் அந்த கோபம் வழியா வெளிப்படுதா? ஓ, நீங்க அவரை தீர்ப்பிடுவதை நிறுத்தும் போது உங்களை நீங்களே தீர்ப்பிடுவதையும் நிறுத்துறீங்க. இதுதான் உண்மையான வளர்ச்சி. மற்றவரை மன்னிக்கும் போது உங்களை நீங்களே மன்னிக்கிறீங்க. அப்போ நமக்கு சவால் விடுற உறவுகள் தான் நம்மள வளர்க்குதுன்னு சொல்லலாமா? நிச்சயமா. ஒரு நல்ல பயிற்சி பங்குதாரர் எப்பவும் உங்களுக்கு சவால் விடுப்பவராதான் இருப்பார். அப்பதான் உங்களோட பலவீனங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களை மேம்படுத்திக்க முடியும். நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு உறவும், அது இனிமையானதா இருந்தாலும் சரி, கடினமானதா இருந்தாலும் சரி, நம்மள பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு நாம ப்ரூஸ்லியோட இன்னொரு பக்கத்தை பார்த்தோம். ஒரு மூர்க்கமான சண்டையிடும் இளைஞன் எப்படி சுய ஆய்வின் மூலமா ஒரு தத்துவஞானியா மாறினா, ஜேர்னல் எழுதுறதோட முக்கியத்துவம், போட்டியை தாண்டி ஒரு இணை உருவாக்கமா வாழ்க்கைய பாக்குறதுன்னு நிறைய பேசணும். மிக முக்கியமா, நம்ம உறவுல இருக்கிற இன்னொரு நபர் நம்ம எதிரி இல்ல, அவங்க நாமளே ஆழமா புரிஞ்சுக்க உதவுற ஒரு கண்ணாடிங்கிறத பார்த்தோம். ஆமா, பழி போடுறத விட்டுட்டு நம்ம உணர்வுகளுக்கும் செயல்களுக்கும் நாமளே பொறுப்பேத்துக்கிட்டா மட்டும்தான் உண்மையான வளர்ச்சி சாத்தியம். இந்த உரையாடல ஒரு இறுதி சிந்தனையோட முடிக்கலாம். இந்த தகவல்களை நாங்க எடுத்த புத்தகத்தோட ஆசிரியர் பல வருஷமா தொடர்ந்த ஒரு உறவை பத்தி சொல்றாங்க. அதுல அவங்க பார்ட்னரோட வார்த்தைகள் கேட்க ரொம்ப அற்புதமா இருக்குமா. ஆனா செயல்கள் ஒருபோதும் அதுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்குமா. ஆனா அவங்க திரும்ப திரும்ப அந்த உறவுக்குள்ள போயிருக்காங்க. இத மனசுல வச்சு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில ஒருத்தரோட வார்த்தைகளும் செயல்களும் பொருந்தாம போகும்போது அந்த உறவுங்கிற கண்ணாடியில உங்களை பத்தி நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? அந்த சூழ்நிலையில உங்க பங்குக்கு நீங்க எப்படி பொறுப்பேற்க